ஹாய் ஹலோ வெல்கம் டு சாவித்ரி கிச்சன். இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா மாலையபக்ஷம் 2வது நாளுக்கு ராத்திரி பலகாரம் வந்து பெசரட்டு, அதாவது பச்சை பயிர் தோசையும் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி சட்னியும் செய்ய போறேன். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு தக்காளி சட்னிக்கு பார்த்தேன்னாக்கா தக்காளி பழம், அதாவது நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு 8 வரமிளகா, 2 பச்சை மிளகா, உப்பு. இது சட்னிக்கு தேவையானது. இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பச்சைப்பயிறு தோசைக்கு பார்த்தேன்னாக்கா பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கேன். நான் இங்கே நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். வரமிளகா ஒரு 3, இஞ்சி துண்டு 1 போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம். சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. வந்து நல்லா கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ கடுகு பார்த்தோன்னா நல்லா வெடிக்கிறது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க தக்காளி பழத்தில் தண்ணியே விடாமல் நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கோம். அதை இதில் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பெசரட்டுக்கு பார்த்தோம்னாக்க பச்சைப்பயிறு நான் 2 ஈடாக அரைச்சிக்க போகிறேன். பச்சைப்பயிருக்கு தேவையான உப்பு, மாவுக்கு தேவையான எல்லா உப்பையும் இதில் ஃபஸ்ட்டு இதில் போட்டுடுறேன். தண்ணி வந்து துளி விட்டுண்டா போகிறோம். சும்மா ஒரு 15 ml தண்ணி இருக்கிற மாதிரி விட்டுண்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க பச்சைப்பயிறு தோசைக்கு மாவு அரைச்சுண்டாச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாக விட்டுட வேண்டாம், தோசையும் வாக்க வராது. அப்புறம் இதில் வந்து அரிசி உளுந்து எதுவும் சேர்க்க வேண்டாம். இது மட்டும் போட்டு அரைச்சி பண்ணிட்டாலே போகிறோம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டின்னர் இது. இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க நம்ம தக்காளி சட்னி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இது நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம தோசைக்கல் பற்ற வச்சுட்டாச்சு. அண்ணா ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்துட்டு அண்ணா இப்படி வாத்துன்ட்டு நெய் வேணுங்கிறவா நெய் போட்டுக்கோங்க. நான் நெய் போடலை, கடலை எண்ணெய் தான் போடுறேன். 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டு நல்லா ஒரு பக்கம் மட்டும் வேக விட்டு எடுக்கணும். இது 2வது பக்கம் திருப்பி போடக்கூடாது. தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த மாலையத்தில் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த வரமிளகாவோட வாசனையும் ஒரு பக்கம் இருக்கும், பச்சை மிளகாவோட வாசனையும் ஒரு பக்கம் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இன்னொரு தோசை போட்டுருக்கோம். நல்லா சிம்மில் வச்சு ஒரு பக்கமாக விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு மாலையபக்ஷம் டே 2க்கு இந்த மாதிரி நான் பச்சைப்பயிறு தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் இடத்துல செஞ்சு பாருங்க. மாலையபக்ஷம் அந்த 15 நாளும் நம்மளோட முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள்லாம் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பா. அதனால தான் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம நல்லா மடி ஆச்சாரத்தோட இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த 15 நாளும் சமைச்சு சாப்பிட்றதில்ல சில காய்கறிகள்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். முருங்கைக்காய், முட்டைக்கோஸ், அந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகள் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் இல்லாமல் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் சமைங்க. இதே மாதிரி இந்த பெசரட்டெல்லாம் நல்லா ரிச் ப்ரோட்டீனோட ஒரு ஃபுட்டு. இது நமக்கு வந்து எவ்வளோ, அதாவது ஒரு 3-4 தோசை சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது. இந்த மாதிரி எல்லாருமே நல்ல ஐட்டமாக பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.